இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதித்யா கிட்ட மறுபடியும் வந்து பேசினது செம்ம ஹாப்பியா இருக்கு. அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான். பாட்டி, உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நீங்க பேசாம சீரியல்லயே கதை எழுதலாம். ஆதித்யா கிட்ட என்ன சொன்னா நம்புவான்னு அதை கரெக்டா தெரிஞ்சு சொல்லிருக்கீங்க. நீங்க வேற லெவல் பாட்டி. கதைதான் பாட்டி. இந்த மாதிரி நிறைய கதை சொல்லியிருக்கேன். எனக்கு எங்க பாட்டி சொன்னாங்க. நான் பாட்டி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கெல்லாம் கதை சொல்றேன். நான் சொல்ற கதையில நல்லது நடந்தா சந்தோஷம் தானே. நான் சொன்னதை கேட்டு ஆதித்யா சமாதானம் ஆயிட்டான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த கதை தாங்கும். அப்புறம் வேற கதை சொல்லலாம். ஆதி தம்பி, இந்த கதை விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். நானும் அதே தான் சொல்லணும்னு நினைச்சேன். கரெக்டா பாயிண்ட் படிச்சிட்டீங்க. 3 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் வந்ததை பார்த்ததும் பேச்ச நிறுத்தின மாதிரி இருக்கு. இதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிருவா. என்ன பாரதி இப்படி கேக்குறீங்க? நாங்க சும்மா கதைய பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன தமிழ்? ஆமாவா? பாட்டி கதை தான் என்னன்னு பேசிட்டு இருந்தோம். பாட்டி, அப்ப நம்ம கதைய அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் பேசலாம். என்ன ஏண்டியம்மா அப்படி பாக்குற? தம்பிக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. பாட்டி கதை என்னன்னு கேட்டாரு, அததான் சொல்லிட்டு இருந்தேன். சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேம்மா. பாட்டி, என்ன இது? பாட்டி மழைப்பிட்டு போது. நாம வர்றப்போ என்னமோ பேசிட்டு இருந்தாங்க. கரெக்டா பாட்டி கதைன்னு சொல்றாங்க. வேற என்னமோ பேசிருக்காங்க. எனக்கு தெரியாமலையா போயிட போது. பாத்துக்கிறேன். ஏய் மித்ரா, எங்க கூட்டிட்டு போற? சொல்றேன் வெயிட். வாங்க. ஏய், என்னன்னு சொல்லு மித்ரா. சரி, உள்ள போலாம். வாங்க வாங்க ஆதி. வாங்க ஆதி, காலை பார்த்து எடுத்து வைங்க. வாங்க ஆதி, வாங்க. ஏய் மித்ரா, எங்க கூட்டிட்டு போற? இருங்க. இப்போ ஓகே ஓகே. யாரோட வீடு இது? சொல்றேன். வீடு எப்படி இருக்காதி? சூப்பரா இருக்கு மித்ரா. ஆதி, நான் புதுசா வாங்கி இருக்கிற லிவிங் ஸ்பேஸ். ஓ வாவ், கங்க்ராட்ஸ். தேங்க் யூ ஆதி. என்ன மித்ரா, திடீர்னு வீடு வாங்கியிருக்க? அதுவும் சிட்டியை விட்டு ஈசிஆர்ல வாங்கியிருக்க? சொந்தமா வீடு வாங்கணும்னு என்னோட ரொம்ப நாள் ஆசை. அமௌண்ட் வரவும் அண்ணன் சிட்டில ஒரு வீடு வாங்கிட்டாரு. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஈசிஆர்ல இந்த வீட வாங்கிட்டேன். சூப்பர் மித்ரா. ஆனா நாம தான் அந்த வீட்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம்ல. இந்த வீடு நமக்கு இல்ல ஆதி, பாரதிக்கு. வாட்? பாரதிக்கா? ஆமா ஆதி. ஒரு வீடு இல்லாம பாவம் பாரதி குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. வாடகைக்கு வீடு போனா ஹவுஸ் ஓனர் பிரச்சனை, அக்கம் பக்கத்து ஆளுங்க தப்பா பேசுறாங்கன்னு நிறைய இஷ்யூஸ் அவங்க ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வீட்லயும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. என்ன மித்ரா சொல்ற? ரிலாக்ஸ் ஆதி, ரிலாக்ஸ். நம்ம அவங்கள நல்லதான் பாத்துக்கிறோம். பட் அவங்க வீட்ல இருந்தா தானே ஆதி அவங்களால சகஜமா இருக்க முடியும். அவங்களுக்கும் பிரைவசின்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன இருந்தாலும் அடுத்தவங்க வீட்ல ஸ்டே பண்ணும்போது அது கிடைக்குமா சொல்லுங்க? எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அவங்க இனிமே நிம்மதியா வாழணும்னு தான் நான் இந்த வீட்டையே வாங்கினேன். நான் இந்த வீட்டை வாங்கி இருக்கிற விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. சர்ப்ரைஸா பிரசன்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி
உங்ககிட்ட இந்த வீட்டை காட்டணும்னு தோணுச்சு. அதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். சூப்பர் மித்ரா. இன்ஃபேக்ட் என்னை விட நீ தான் பாரதி மேல ரொம்ப கேரிங்கா இருக்க. அண்ட் தேங்க்யூ. சூப்பர். ஆதி, ம். இதுல நம்ம பில்டர்ஸோட கான்ட்ராக்ட்லாம் இருக்கு. இதுல சைன் பண்ணிடுங்க. ஆ. ம். ஆதி, படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே மித்ரா. நீ செக் பண்ணிட்டல்ல, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஒன் செகண்ட். ஹலோ. ஆ ஆ ஓகே. சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் அப்புறமா வரேன். யா. ஆ பாட்டி, ஆ? வீடு எப்படி இருக்கு? அருமையா இருக்குப்பா. பெரிய பங்களா, நல்ல காத்தோட்டமா, வசதியா, சூப்பரா இருக்குப்பா. ஆத்யா, வீடு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோஃபாலாம் இருக்கு. ஆதி, அக்கா நீயும் வாக்கா. ஏய் தமிழ், என்ன சார் இது? இந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்லையே. யார் வீடு இது? உங்க வீடுதான். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, நீங்களும் குழந்தைங்களும் இனிமே இந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ண போறீங்க. ஐ சூப்பர். பாரதி இனிமே ஆபீஸ்க்குலாம் வந்து கஷ்டப்பட வேண்டாம். இங்க இருந்தே அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாலே போதும். அவங்கள நான் போன்லயே கைட் பண்ணிக்கிறேன். சரிதான், என்னமோ பண்றா. எதுக்காகவும் இனிமே பாரதி கஷ்டப்படவே கூடாது. அவங்க சந்தோஷமா குழந்தைங்க கூட அவங்க நிம்மதியா வாழணும். எனக்கு அதான் வேணும். பாரதி, மித்ரா மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் சோல்மேட் கிடைக்க உண்மையிலேயே நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்களை இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஸ்டே பண்ண வைக்கணும்னு ஆக்சுவலா எனக்கு கூட இத்தனை நாள் தோணவே இல்லை. என்னது தோணலையா? அப்ப யார் பார்த்த வேலை இது? தம்பி, என்ன சொல்றீங்க? ஆமாம் பாட்டி, ஆக்சுவலா இது என்னோட ஐடியா கிடையாது. பாரதி இங்க ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு மித்ரா தான் இந்த புது வீட்டையும் வாங்கினேன். நேத்து தான் இதை பத்தி என்கிட்டயே சொன்னா. ஓ, அப்ப இதெல்லாம் மித்ராவோட பிளான் தானா?